எல்லாத்துக்கும் சோஸ்திரம். பிரேஸ் த லாட். வெல்கம் பேக் டு கடைசி எக்காலம், த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஸோ வந்ததுக்காக ஃபஸ்ட்டு என்னோட நன்றி. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட் நான் லாஸ்ட் வீக் டிக்டாக்ல போட்டிருந்தேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம், ஓகே, ரெவலேஷன். அது பைபிளில் கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கக்கூடும், பூமிக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கக்கூடும்னு. ஓகே, அது ஒரு வீடியோவில் என்னால் செய்ய முடியாது. ஓகே, அது தொடர்ந்து இந்த சீரீஸ் மாதிரி செய்யணும். அது ஒரு யோசனையாக இருக்குது எனக்கு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ரகசியங்கள், ஓகே, உண்மையான சத்தியத்தை, ரெவலேஷனை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஓகே, அது பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த ரெவலேஷன் பேசுகிறதுக்கு முன்னாடி, ரெவலேஷன் எங்கே எழுதியிருக்கு? பைபிளில். இப்போ ஒரு கேள்வி, பைபிளை ஏன் நம்பணும்? பைபிளில் தான் எழுதியிருக்கு, ஆனால் பைபிளை ஏன் நம்பணும்? ஆனால் பைபிளை ஏன் நம்பணும்? ஏன்னா படைப்புலேருந்து இப்போ வரைக்கும் பூமியில் நிறைய நம்பிக்கை இருக்கு, நிறைய விதமான நம்பிக்கை. எல்லாமே ஒரு புக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு வரலாறு புக்கு, ஓகே, அவங்களோட நம்பிக்கையோட புக்கு வச்சுருக்காங்க. நம்மளும் பைபிள் வச்சுருக்கோம். ஸோ ஏன் பைபிள் உண்மை? இந்த புக்கை எல்லாம் சேர்த்து ஏன் பைபிள் தான் உண்மை? ஏன்னா நம்ம படைப்பு நடந்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் பூமியை படைத்தாருங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க எது உண்மை. ஏன்னா நம்ம அதை பார்க்கல. இப்போ பைபிள் கதையிலே நம்ம பார்த்தா நோவாவோட படகு, ஓகே, நோவாவோட படகு பற்றி படிக்கிறோம். அது நம்ம கண்ணால் பார்க்கல. ஓகே, அதே போல் அப்ராம் நம்ம கண்ணால் பார்க்கல. மோசே கடலை பிளந்தது நம்ம கண்ணால் பார்க்கல. ஓகே, இந்த சாலமன், தாவீது ராஜா, ஓகே, தானியல், பாபிலோன், இந்த கதைகள் எல்லாமே நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் அதை நம்ம கண்ணால் பார்க்கல. ஏன் நம்ம நம்புகிறோம்? ஓகே, இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தாரு, போதிச்சாரு, ஓகே, லாசரஸை உயிரோட எழுப்பினாரு. அது எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்கல. ஆனால் ஏன் அது நம்ம நம்புகிறோம்? இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. ஸோ பைபிள் ஏன் நம்புகிறோம்? எதனால நம்ம பைபிளை நம்பணும்? ஏன்னா பைபிளை நம்ம நம்பும் போது தான் இந்த ரெவலேஷன் பற்றி நம்ம பேச முடியும். அப்போ பைபிள் ஏன் நம்பணும்? அதுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் நம்ம அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13-18 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலராகிய பவுல், ஓகே, அழகா எழுதியிருப்பார். என்னன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோட வரலன்னா அவரை நம்புறதுல பிரயோஜனம் இல்லைன்னு போட்டிருக்கிறாரு. நம்ம எல்லாம் முட்டாள்னு சொல்றாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோட வரலன்னா, புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது அவங்க எல்லாமே பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் போடும் போது எல்லாமே பார்த்தாங்க. அவர் மரித்து போனதும் எல்லாமே பார்த்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதும் எல்லாமே பார்த்தாங்க. ஓகே, 3 நாள் கழித்து அவர் உயிரோட வந்ததும் எல்லாமே பார்த்தாங்க. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததுனால தான் பைபிளே உண்மையாக மாறுது. ஓகே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்து போய் உயிரோட வரலன்னா
இது எல்லாமே வேஸ்ட். ஓகே, ஆனால் அப்படி நடக்கலை. இந்த பூமியில் எவ்வளோ கோடி மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் யாருமே உயிரோட வந்ததில்லை. அந்த மாதிரி கதைகளே இல்லை. ஓகே, யாருமே உயிரோட வந்தது. உயிரோட வந்த ஒரே நபர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் அவரை நம்ம நம்புகிறோம். அவரை நம்புறதுனால பைபிளே நம்ம நம்புகிறோம். இந்த பழைய கதைகள், நோவாவோட பேலையிலேருந்து ஓகே மோசையோட கதைகள் எல்லாமே நம்ம நம்புகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனால. ஓகே, அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் தான் வெளிப்படுத்துகிறார். இதுக்கப்புறம் பூமிக்கு என்ன நடக்கக்கூடும், பூமியோட முடிவு என்னது, ஜனங்களோட முடிவு என்னது, கிறிஸ்தவங்களோட முடிவு என்னது, ஓகே கிறிஸ்து அல்லாத ஜனங்களுக்கு என்ன முடிவு, ஓகே இந்த பூமியோட சாம்ராஜ்யம் அவங்களுக்கு என்ன முடிவு, சத்துருக்கு என்ன முடிவு, ஓகே இயேசு கிறிஸ்து எல்லாமே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து நம்பினாதான் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நம்ம முழுசாவே நம்ப முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம அடுத்த வீடியோலேருந்து இந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்தை பற்றி பேச போகிறோம். இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களும் இது கேட்கணும். ஓகே, ஏன்னா இப்போ பூமியில் நடக்கிறது எல்லாமே நம்ம கடந்து போயிட முடியாது. ஓகே, எல்லாத்துக்கும் பைபிளில் பதில் இருக்கு. அடுத்த வீடியோலேருந்து நம்ம சிம்பிளாக ஓகே நிறைய விதமான வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஓகே, நான் சிம்பிளாக உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ரகசியங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வாங்க, சிம்பிளாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகே, ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஓகே, நம்ம என்ன இயேசு கிறிஸ்து வரலன்னு பொய் சொல்கிறாங்க இவங்க. நம்ம பொய் சொல்லலாம், கிறிஸ்தவங்க பொய் சொல்லலாம், ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பொய் சொல்ல முடியாது. ஓகே, அவரே நினைச்சாலும் அவர் பொய் சொல்ல முடியாது. ஓகே, ஆண்டவரும் நிறைய விஷயம் பண்ண முடியாதுங்க. ஓகே, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அவ்வளோ வல்லமை இருக்கு, எல்லாமே அவர்னால பண்ண முடியும் நம்ம நினைப்போம். ஆனால் சில விஷயங்கள் ஆண்டவர்னால பண்ண முடியாது. ஓகே, சில விஷயங்கள் ஆண்டவர்னால பண்ண முடியாது. அவர்னால பொய் சொல்ல முடியாது, கொலை பண்ண முடியாது, ஓகே ஏமாற்ற முடியாது, நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. ஓகே, அவர் முயற்சியும் பண்ண முடியாது, பண்ணினாலும் அது முடியாது. ஓகே, அது அவர் இல்லை. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னதுனால தான் இந்த ரெவலேஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சில உண்மைகள் பேசிதான் ஆகணும். ஓகே, சிம்பிளாக புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சொர்க்கம் நரகம், ஓகே அதை பற்றி நிறைய பேர் பேசலாம். ஆனால் யாருமே அது கண்ணால் பார்த்ததில்லை. சொர்க்கத்தையும் பார்த்ததில்லை, நரகத்தையும் யாரும் பார்த்ததில்லை. ஓகே, யாருமே அங்கே போனதும் இல்லை, அங்கேருந்து வந்ததும் இல்லை. ஆனால் எல்லாமே நம்புகிறோம், எல்லா மனிதர்களும் நம்புகிறோம் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குன்னு. யார் சொன்னது இதெல்லாம்? யார் இதெல்லாம் பார்த்து நம்மக்கிட்ட சொன்னது? ஏன் எல்லா மனிதர்களும் எல்லா காலகட்டத்திலையும் நம்புகிறாங்க? எப்படி? அது நம்ம யாரும் கண்ணால் பார்க்கல. ஓகே, இந்த பூமியில் அதிகமாக பரலோகம் நரகம் பற்றி பேசின நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நிறைய பேர் பேசியிருக்கலாம், ஆனால் அதிகமாக அதை பற்றி கரெக்டாக சொன்னது தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் தான் அங்கேருந்து வந்தவர். ஓகே, அவர் தான் ஆண்டவர். அவர் அங்கேருந்து வந்ததுனால தான் இதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும் போது அங்கேயும் நிறைய இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார் படைப்பிலேருந்து. ஓகே, சொர்க்கம் நரகம் எல்லாத்துக்கும் ஆசை சொர்க்கத்துக்கு போகிறது, ஆனால் அதோட வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த வழி.
ஓகே, ஏன்னா அவர் தான் அங்கேருந்து வந்தவர். ஓகே, அங்கேருந்து வந்தவர் நம்ம கிட்ட வழி காமிக்கிறார், இதான் வழி. ஓகே, அந்த வழியில தான் நம்ம போகணும். ஓகே, ஏன்னா மரணம் சும்மா இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா மனிதனுக்கும் அந்த மரணம் நிச்சயம். ஓகே, நிச்சயம். அது யாரும் ஏமாற்ற முடியாது. மரணம் கண்டிப்பாக நம்மளை சந்திக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? சொர்க்கத்துக்கு, நரகத்துக்கு. அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ ஏனோ தானோன்னு விட்டுறாதீங்க, ஏனோ தானோன்னு இருந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சொர்க்கத்தை பற்றி இயேசு கிறிஸ்து தான் அதிகமாக பேசியிருக்கிறாரு. அவர் தான் உயிரோட வந்தார், அவர் தான் பரலோகத்திலேருந்து வந்தார் நம்மளை மீட்டெடுக்க. ஓகே, நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்தார். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ரெவலேஷன் பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்து யார், பைபிள் எவ்வளோ முக்கியம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ தான் நம்ம அந்த ஸ்டடீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு புரியும். நம்பணும், ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு வந்தார். ஓகே, அவர் தான் தேவகுமாரன் என்று அவரே பைபிளில் படிக்கும் போது அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து. அந்த சீரீஸ் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வீடியோலேருந்து. ஏன்னா நம்ம ரெவலேஷன் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நம்ம தொடர்ந்து கடைசி வரைக்கும் படிக்க போகிறோம். ஓகே, சிம்பிளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் வேணும், நிறைய பேர் இந்த ரகசியத்தை கேட்கணும். ஓகே, ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிற நாட்கள் ரொம்ப குறுகிய காலம். ஓகே, ஆண்டவர் வருகை சீக்கிரமாக வரப்போகுது, சீக்கிரம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ பைபிள் ஏன் நம்புகிறோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுனால. வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஏன் நம்ம நம்ப போகிறோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்ததுனால. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ளது ஷார்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரெவலேஷன் சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பழைய வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் கமிங். ஓகே, ஸோ ഈശോ ഈശോ നീ എൻ ഹൃദയം തേടുന്നൊരു കൂട്ടായി വരണേ വരണേ.